Hi friends, welcome to the channel. Last video la Indian literature in English la women writers ஆன கமலா மர்கண்டேயா அப்புறம் கமலா தாஸ் பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் அனிதா தேசாய் அண்ட் அருந்ததி ராய் பற்றி பார்க்கலாம். முதல்ல அனிதா தேசாய். அனிதா தேசாய் 24 ஜூன் 1937 முசோரியில் பிறந்தாங்க. இவங்களோட ஒரிஜினல் நேம் அனிதா மசும்தர். இவங்க அம்மா ஒரு ஜெர்மன், அப்பா ஒரு பெங்காலி. ஸோ அனிதா தேசாய்க்கு ஹிந்தி, ஜெர்மன், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் தெரியும். இவங்க ஒரு நாவலிஸ்ட். சில்ட்ரன்ஸுக்கான புக்கெல்லாமும் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க பிஏ இங்கிலீஷை 1957 யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் படித்தாங்க. 1958 அஸ்வின் தேசாய் அப்படிங்கிற பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 4 சில்ட்ரன். அதில் ஒரு டாட்டர் நேம் கிரண் தேசாய். அவங்களும் ஒரு ரைட்டர் தான். அவங்களோட ஒர்க்குக்காக புக்கர் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. அனிதா தேசாயோட ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தா கிரை த பீகாக் அப்படிங்கிற ஒரு நாவல். இதை 1963 பப்ளிஷ் பண்ணாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா இந்தியன் விமன் எப்படி சப்ரஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கிரை த பீகாக் அப்படிங்கிற நாவல். இவங்களோட மற்ற நாவல்ஸில் என்னென்ன அப்படின்னா 1971 பை பை பிளாக்பேர்ட், 1975 வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர், 1977 ஃபயர் ஆன் த மவுண்டெயின், 1980 கிளியர் லைட் ஆஃப் த டே. இதை அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 1984 இன் கஸ்டடி, 1995 ஜேர்னி டு இத்தாக்கா, 1999 ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங், 2004 த ஜிக்ஸாக் வே. இதெல்லாமே அனிதா தேசாய் எழுதின நாவல்ஸ். இவங்களோட நாவல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னர் லைஃப் ஆஃப் மென் அண்ட் விமன் ஃபார் தேர் கம்பேஷன், அதாவது துன்பத்தில் ஒருத்தவங்க மேலே காட்டுற அன்பு, இரக்கம் பற்றி இருக்குமா. அப்புறம் இவங்க நாவல்லாம் ஃப்ளூவெண்ட்டாகவும் ஈஸியாக ரீடர்ஸ் படிக்கிற மாதிரியும் இருக்குமா. அனிதா தேசாய் வாங்கின அவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 1978 த ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் வின்னிஃப்ரிட் ஹால்டி பை ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 1979 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. 1982 த கார்டியன் அவார்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஃபிக்ஷன், அப்புறம் த நேஷ்னல் அகாடமி ஆஃப் லெட்டர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. 3 டைம்ஸ் புக்கர் ப்ரைஸுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது லிட்ரேச்சரில் கொடுக்குற பெரிய அவார்டு. அந்த அவார்டில் இவங்க 3 டைம் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதுதான் அனிதா தேசாய் பற்றின பயோகிராஃபி அண்ட் நோட்டபிள் ஒர்க்ஸ்லாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ரைட்டர் யார் அப்படின்னா அருந்ததி ராய். அருந்ததி ராயோட ஃபுல் நேமு சூசனா அருந்ததி ராய். இவங்க 24 நவம்பர் 1961 ஷில்லாங், அசாமில் பிறந்தாங்க. இவங்க ஃபேமஸான நாவலிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டு. இவங்க அம்மா மேரி ராய், அவங்க மலையாளி. அப்புறம் கேரளாவில் விமன்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் ராஜிப் ராய். இவர் பெங்காலி, ஹிந்து. கல்கத்தாவில் டீ பிளான்டேஷன் மேனேஜராக இருந்தார். அருந்ததி ராயோட அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அருந்ததி ராய் அவங்க மாம் அண்டு பிரதரோட கொஞ்ச நாள் தமிழ்நாட்டிலையும் அப்புறம் கேரளாலையும் போயிட்டாங்க. அருந்ததி ராய் கேரளாவில் கோட்டயம் அப்படிங்கிற இடத்துல காப்பஸ் கிறிஸ்டி அப்படிங்கிற ஸ்கூல்லையும் நீல்கிரியில் லாரன்ஸ் ஸ்கூல்லையும் படித்தாங்க. காலேஜ் ஆர்கிடெக்சர் படித்தாங்க டெல்லியில். 1978 கெரார்டா சுன்ஹா அப்படிங்கிற ஆர்கிடெக்டை மேரேஜ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1982 அருந்ததி ராய்க்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டெலிவிஷனுக்கும் மூவிஸ்க்கும் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுத ஆரம்பித்தாங்க. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாவல் எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாவலோட டைட்டில் என்ன அப்படின்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற நாவல். இது செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அருந்ததி ராய் சைல்ட்ஹுட்டில் கேரளாவில் இருந்தப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த நாவலை எழுதியிருக்காங்க. இந்த நாவலுக்கு 1997 புக்கர் ப்ரைஸும் கிடச்சிச்சு. அருந்ததி ராய்க்கு நல்ல இன்டர்நேஷ்னல் ஃப்ரேமும் இந்த நாவலால் அவங்களுக்கு கிடச்சிது. த நியூயார்க் டைமில் நோட்டபிள் புக் ஆஃப் த இயர் அப்படின்னு இந்த நாவலை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அப்புறம் நியூயார்க் டைமில் பெஸ்ட் செல்லருக்கான புக்கில் 4th பிளேஸை இந்த நாவல் இடம் பிடிச்சிச்சு. கமர்ஷியலாகவும் இந்த புக் ஹிட் ஆகிடுச்சு. மொத்தம் 18 கண்ட்ரீஸில் இந்த நாவலை பப்ளிஷ் பண்ணாங்க. நியூயார்க் டைம் இந்த நாவலை எ டேஸ்லிங் ஃபர்ஸ்ட் நாவல், எக்ஸ்ட்ராடினரி அட் ஒன்ஸ், ஸோ மாரலி ஸ்டெர்னியஸ் அண்ட் ஸோ இமேஜினேட்டிவ்லி சப்பிள் அப்படின்னும், லாஸ் ஏஞ்சல் டைம்ஸ் அப்படிங்கிற மேகசின் எ நாவல் ஆஃப் பாய்க்னசி அண்ட் கன்சிடரபிள் ஸ்வீப் அப்படின்னும் இந்த நாவலை அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. நெட் எக்ஸாமில் நமக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கொட்டேஷன் கொடுத்து எந்த மேகசின் எந்த புக்குக்கு அப்ரிஷியேட் பண்ணி எழுதுச்சு அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அருந்ததி ராயோட மற்ற ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், அண்ட் ஆர்டினரி பர்சன்ஸ் கைடு டு எம்பையர், பவர் பாலிட்டிக்ஸ், வார் டாக்,
The Cost of Living, The Algebra of Infinite Justice, Walking with the Comrades, Field Notes on Democracy, Listening to Grasshoppers, Capitalism, Broken Republic, The Shape of the Beast, Public Power in the Age of Empire, The Doctor and the Saint. இது எல்லாமே அருந்ததி ராய் எழுதின ஃபிக்ஷனல் அண்ட் நான் ஃபிக்ஷனல் ஒர்க்ஸு. அடுத்து அருந்ததி ராய் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1997 புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங் அப்படிங்கிற ஒர்க்குக்கு. 2002 லெனன் ஃபவுண்டேஷன்ஸ் கல்ச்சுரல் ஃப்ரீடம் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2003 ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு இன் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வாங்கியிருக்காங்க. 2006 சாகித்ய அகாடமி அவார்டு எந்த ஒர்க்குக்கு அப்படின்னா த அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபனைட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. 2011 நார்மன் மெய்லர் ப்ரைஸ் ஃபார் டிஸ்டிங்யூஷ்டு ரைட்டிங் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கன் நியூஸ் மேகசின் டைம் அதில் இயர்லி வேர்ல்டு வைடாக இன்ஃப்ளூயன்ஸான பர்சனை 100 பீப்புளை வெளியிடுவாங்களாம். 2014 அருந்ததி ராயும் அந்த 100 இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்லையும் ஒருத்தவங்களாக இருந்திருக்காங்க. இதுதான் அருந்ததி ராயோட பயோகிராஃபி அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.